नारायण प्रार्थனை. हरिओम. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தனை ஞான கொழுந்தினை இந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதீங்கு ஆவானும் அந்த இன்பம் நமக்கு ஆவானும் எந்தாவது குணாகுவானும் உயிராகுவானும் அருட்போனாகுவானும் குரு. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவம் சிதையுமே, ஜென்மமும் மரணமும் நீங்கித் தீருமே, இம்மையே ராம என்று கண்டெழுத்தினார். 30வது சௌபாயிலிருந்து பார்க்கணும். साधु संत के तुम रखवारे. சாது சந்துக்களுக்கு ஒரு வட இந்திய பிரயோகம். அநேகமா துளசிதாஸ் தான் தொடங்கி வச்சாரா இல்லங்க இந்த பிரயோகத்தை பயன்படாரா தெரியல. சாது சந்த், சந்துன்னு சொல்லுவாங்க, சாதுன்னு சொல்லுவாங்க, சாது சந்த் சொல்லுவாங்க. சந்துக்கள் அப்படிங்கிறது அப்படிங்கிற அர்த்தம், சாதுக்கள் அப்படிங்கிறதும் அதே மாதிரி அர்த்தம் தான். சாதுக்களுக்கு தும நீ ரக்கவாரே, நீ ரட்சகனாக இருக்கிறாய். துறவிகளுக்கு, ஞானிகளுக்கு, சித்தர்களுக்கு, முனிவர்களுக்கு நீ மெசையாவாக இருக்கிறாய். மெசையா ரட்சகர் அப்படின்னா அர்த்தமா. நம்ம ஒரு மெசையா யாருன்னு ஹனுமான்ஜி, அவர்தான் லோக்கல் இண்டிஜினஸ் மெசையா. அசுர நிகந்தன ராம துலாரே. அசுரர்களை அழித்தவன் விநாசாய ச துஷ்கிருதாம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படிங்கிற கீதை. அது மாதிரி சாதுக்களை, நல்லவர்களை காப்பாற்றுவதும் அசுரர்களை அழிப்பதும், அசுரர்களை அழித்து நல்லவர்களை காப்பாற்றுவது நீதான். நீ யாரு அப்படின்னா ராம துலாரே. துலாரேங்கிறது அன்புக்குரியவன் அந்த மாதிரி அர்த்தம். ராம துலாரே, ராமனுடைய அன்புக்குரியவன். நீதான் கெட்டவர்களை அழித்து நல்லவர்களை காப்பாற்றாய். சாது சந்த அப்படின்னு இப்போ அது
சில இடத்துல உயிரிழத்த விழுங்கிடுவாங்க. சாது சந்துக்கே மறக்குவாரே, தா மாதிரின்னு சொல்லுவாங்க, இத்து மாதிரின்னு சொல்லுவாங்க, தும் இம்மு மாதிரி சொல்லுவாங்க, மா மாதிரி சொல்லுவாங்க. அசுர நிகந்தன ராதுலாரே, साधु संत के तुम रखवारे, असुर निकंदन राम दुलारे। अष्ट सिद्धि நவ நவ் அப்படின்னு போட்டிருக்கு, நவ அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நிதிக்கே தாத்தா, நீ 8 விதம் சித்திகளையும் வழங்கக்கூடியவன். அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிராகாமியம் ஈஷத்துவம் வசிஷ்துவம் அப்படின்னு 8 சித்திகள். அஷ்டாங்க யோகம், முனிவருடைய அஷ்டாங்க யோகம் நாம் பயிற்சி பண்ணும்போது அதுல முக்கியமா பிராணாயாமம், தியானம், இந்த மாதிரி விஷயங்களை பயிற்சி பண்ணும்போது, ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அஷ்டாங்க யோகத்துல தொடக்கத்துல எடுத்த உடனே யம நியமம்னு 2 இருக்கு. யம நியமம் ஒரு கடைபிடிப்பவராக இருந்தால், கடைபிடிச்சால் அவர் யோகியமா மட்டும்தான் இருக்க முடியும். யோகியமா இருக்கிறவங்களுக்கு, அஷ்ட சித்தி இருக்கிறவங்க யோகியமா மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னாலும், நடைமுறையில ராவணன் மாதிரி அரக்கங்கள் எல்லாம் பல சித்திகள் நாம பார்க்கிறோம். அதனால பயிற்சி பண்ற யாருக்கு வேணாலும் சித்திகள் வரும். அந்த சித்திகள் கையில போகக்கூடாதுங்கிறத பதஞ்சலி மகரிஷி என்ன பண்ணாரு, முதல் படியே யமம், அடுத்த படி நியமம் அப்படின்னு 10 படி ஏற்படுத்தி வச்சார். யமம்னா ஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம். இந்த 5ம் தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிற கீழ வச்சார். அடுத்தவர்களுக்கு ஹிம்சை செய்ய தவிர்க்கணும், அசுரர்களுக்கு அது சம்பந்தமே இல்லை. பொய் பேசுறத தவிர்க்கணும், திருடுறத தவிர்க்கணும், ஒழுக்கம் இல்லாம இருக்கிறத தவிர்க்கணும், தேவைக்கு அதிகமா பொருட்களை வச்சுக்கிறத தவிர்க்கணும். இது யமம். அடுத்தது நியமம். சௌச்சம், சந்தோஷம், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம். தபஸ், உடலாலும் மனசு வாக்குனாலும் தபஸ் பண்றது. அப்படி பண்ணக்கூடிய தபஸ் என்ன அப்படின்றது கீதையில 17வது அத்தியாயம் நினைக்கிறேன், அல்லது 18, அதுல வருது. வாக்குனால செய்யக்கூடிய தபஸ் என்ன, உடலால செய்யக்கூடிய தபஸ் என்ன, மனசால செய்யக்கூடிய தபஸ் என்ன அப்படின்னு வருது. அந்த மாதிரி. அடுத்தது சௌச்சம், தூய்மை, உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையா இருக்கிறது, வாக்காலும் தூய்மையா இருக்கிறது. அடுத்தது சந்தோஷம், கிடைச்சதை வச்சு திருப்தியா இருக்கிறது. யாரு திருப்தியா இருக்காங்களோ அவங்க சந்தோஷமா, கிடைச்சதை வச்சு திருப்தியா இருக்கிறது. போதும் என்ற செய்யும் மருந்து. அடுத்தது சுவாத்தியாயம், சாஸ்திரங்கள் படிக்கிறது. சுவாத்தியாயம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. எங்க பார்த்தாலும் சுத்தி 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 அதை பத்தியே பேசிடுவாங்க. ஏன்னா நல்ல விஷயங்களை படிச்சா தானே நல்ல விஷயம்னா என்னன்னு தெரியும், அது கடைபிடிக்கணுமா வேண்டாம் முடிவு பண்ண முடியும், எப்படி கடைபிடிக்கிறதுன்னு எல்லாம் பார்க்க முடியும். அதனால படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஈஸ்வர பிரணிதானம், கடவுளை வழிபடுறது. இதுதான் யோகத்தை சாங்கியத்திலிருந்து வித்தியாசப்படுத்துன்னு சொல்லுவாங்க. சாங்கியத்துல கடவுள் பத்தி ரொம்ப, அதனால நிரீஸ்வர சாங்கியம், சேர சாங்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்க இருக்காங்க. அதாவது கடவுள் உண்டுன்னு சொல்ற சாங்கியத்துக்கு யோகம்னு பேரு, கடவுள் இல்லைன்னு சொல்ற சாங்கியத்துக்கு சாங்கியம்னு பேரு.
சில பேர் இல்ல சாங்கியம் 2 பிரிவு இருக்கு, சாங்கியத்துல ஒரு பிரிவினர் கடவுளை ஒத்துக்குவாங்க, ஒரு பிரிவினர் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நடைமுறையில கொஞ்சம் ஏத்துக்கிறது கஷ்டமான ஒரு வாதம். ஏன்னா அவங்களுக்கு 24 தத்துவங்கள் உண்டு, அதுல கடவுள் கிடையாது. அப்படி கடவுளை தான் 26 தத்துவமா சேர்க்கணும். யோகத்துல அப்படி போவாங்க. அப்புறம் இப்படி தகுதியுடைய ஒருத்தன், யம நியமங்களை கடைபிடிக்கிற ஒருத்தன், அதுக்கப்புறம் ஆசனம்னா நம்ம இன்னைக்கு சொல்ற யோகாசனம் கிடையாது. ஏதோ ஒரு நிலையில குறிப்பிட்ட நேரம் இருக்க முடியணும், கஷ்டம் இல்லாம. ஸ்திர சுகம் ஆசனம் அப்படிங்கிறது பதஞ்சலி. பகவத்கீதையில கிருஷ்ணனும் இதுல இத மாதிரி சொல்ற. சமம் காய சிரோக்ரீவம் தாரயன் அச்சலம் ஸ்திரஹ. முதுகு கழுத்து தலை மூணையும் ஒரே நேர்கோட்டுல நேரா வச்சிருந்து. திசச்ச அனலோகையன், இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் இல்லாம நேரா அப்படின்னு கிருஷ்ணனும் சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல ஆசனம்ங்கிறது நிறைய பேர் யோகத்துல வரக்கூடிய யோகாசனம்னு நினைச்சு குக்குடாசனம், தடாசனம், பத்மாசனம் எல்லாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல. அது ஹட்டயோகத்தை சேர்ந்தது, அந்த மாதிரி ஆசனங்கள். அடுத்தது பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, பூரகம், கும்பகம், ரேச்சகம், இப்படி அதுல நிறைய இருக்கு. அடுத்து பிரத்யாகாரம். நம்ம உட்கார்ந்து நம்முடைய மனசு அலைவாகிற மனசை மீண்டும் மீண்டும் நாம எடுத்துக்கொண்ட விஷயத்துக்கு திருப்பி கொண்டு வர்றது. ஏதோ ஏதோ நிச்சல மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததோ நியம் எய்தது ஆத்மன் ஏவ வசம் நயே. விஷயங்களை தலைவாயுதோ அந்தந்த விஷயங்கள இருந்து திருப்பி கொண்டு வரணும். யாதனின் யாதனின் நீங்கியானோ அதனின் அதனின் அப்படிங்கிறது பகவத்கீதை, திருக்குறள். பகவத்கீதை இந்த எதற்கு முந்தின ஸ்லோகமும் ஒருத்துதான். சனை சனை ரூபரமே அப்படின்னு சொல்லுவாரு. எடுத்த மனசு அடங்கிறாது, கொஞ்சம் கொஞ்சமா அதை வழி கொண்டு வரணும் அப்படின்னு. சனை சனை மெதுவா 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 நகர்றதுனால சனை சரக, மெதுவா நகர்றவன். அப்படி நகர்ற கோளுக்கு சனை சரகன்னு பேரு. அப்புறம் நம்ம ஆட்கள் அவர் ஈஸ்வரனாக்கி, சனி ஈஸ்வரனாக்கி சனீஸ்வரன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த அளவுக்கு சரியும் தெரியல. ஆனா சனீஸ்வரகங்கிறது பொருந்தும். இருக்கிற கோள்கள்லயே ரொம்ப மெதுவா சுத்திடக்கூடிய கிரகம். ஒரு ராசியில 2 வருஷம் நேரா போட்டு உட்கார்ந்துருவாரு. இப்போ கும்பராசி உட்கார்ந்து நினைக்கிறேன். மகர ராசி ராசிக்காரங்களை எல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் 8வது இடத்தை பார்ப்பாரு, 4வது இடத்தை பார்ப்பாரு. என்ன அர்த்த அஷ்டமச்சனி அஷ்டமச்சனி எல்லாம் ஒரு ஏரியாவை முழுக்க கவர் பண்ணிட்டு இருப்பாரு. ராவணன் 9 கிரகங்களையும் போட்டான். எல்லாரையும் கமத்தி போட்டிருந்தானா கமத்தி போட்டவங்களுமே இறக்குவான். சும்மா ஒரு கதை. இது வால்மீகி ராமாயணத்துல இருக்குதான்னு கேட்குறது சொல்றேன். ஜோசிகள் எல்லாம் அடிச்சு விட்டு கதை. அப்போ நாரதர் வந்தான். என்ன நீ சனியை பார்த்ததுக்கு அவ்வளவு பயமா? அதை கமத்தி போட்டிருக்கிற, நிமித்தி போடு. நிமித்து போட்டோன்னு சனி இவரை பார்த்துட்டே இருந்தாரா. அப்புறம் ராவணனுடைய வீழ்ச்சி எல்லாம் தொடங்கிச்சுதான் அப்படின்னு ஒரு கதை. அப்படியானாலும் பிரத்யாகாரம் மெது மெதுவா நம்முடைய எண்ணங்களை குவிக்க முயற்சி பண்றது.
பிரதி ஆகாரம், ஆகிரியதே அப்படின்னா இழுத்துட்டு வர்றது, வெளியே போறது, உள்ள இழுத்துட்டு வர்றது, ஒருமுகப்படுத்துறது. தாரணை, அப்படி இழுத்த பிறகு மனசை ஒரு விஷயத்திலே குவிக்க முயற்சி பண்றது தாரணை. தியானம், யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் 7வது. 12 தாரணை சேர்ந்தா ஒரு தியானம் அப்படின்னு விவேகானந்த சாமி சொல்லுவார். அஷ்டாங்க யோகத்திலையும் இருக்கு. அதாவது ஒரு தாரணைய 12 மடங்கு அதிகரிக்க முடியும், அது தியானம். அப்படி ஒரு தியானம் 12 மடங்கு அதிகரிக்க முடிஞ்சா அது ஒரு சமாதி. அப்படி 8வது அப்படின்னு அதை பத்தி வேற நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படியானாலும் இந்த பயிற்சியை பொறுத்தவரைக்கு சில சித்திகள் வரலாம். 8 சித்தின்னு வகைப்படுத்தியிருக்காங்க. 8 சித்தி என்னங்கிறதுல பல விதமா சொல்லுவாங்க. அதுல ஒரு விதம் அனிமா மகிமா. அனிமானா சின்னதா அணு மாதிரி ஆயிடுறது, மகிமானா பெருசா மலை மாதிரி ஆயிடுறது, லகிமானா லகுவா லேசா ஆயிடுறது. அனுமான விஷயத்துல இதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்தது ரொம்ப குரு மாதிரி பாரமா ஆயிடுறது. இதெல்லாமே அனுமார் சீதைய பாக்குறதுக்கு கடல் போகும்போது இது எல்லாத்தையும் காட்டுறார். அடுத்து பிராப்தி, நினைச்ச இடத்துக்கு போகிற தன்மை. பிராகாமியம், கூடு பாய்கிறது. ஈஷத்துவம், பிராகாமியம் நம்ம நினைச்ச இடத்தை அடைய. பிராப்தி கூடு பாய்ன்னு வச்சுக்கலாம். ஈஷத்துவம் மற்றவர்களெல்லாம் விட பலமானவனா, மற்றவர்களெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைக்கக்கூடிய சக்தி உள்ளவனா இருக்கு, ரொம்ப சக்தி உள்ளவனா இருக்கிறது. வசித்துவம், மற்றவங்களை வசீகரிக்கிற திறமை. இப்படி வரும்னு சொல்றாங்க. இதுல சில திறமைகள் நம்ம பல பேர்கிட்டயே உண்டு. உதாரணத்துக்கு இந்த வசீகர திறமை எல்லாம் எம்ஜிஆர், ரஜினிகாந்த் எல்லாம் உண்டு. சில பேர் அப்படி வரும், ஜென்ம புண்ணியத்தினாலேயோ ஜென்மத்தில் செய்த தபசுனாலேயோ வருமா இருக்கும். எப்படியானாலும் இந்த 8 சித்திகளும் உண்டு. நவநிதி, 9 நிதிகள், பத்மநிதி, பதுமநிதி அப்படிங்கிறது மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த 9 நிதிகள் இன்னொரு விதத்துல சொன்னா நவமணிகள், வைரம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பரம், அந்த மாதிரி அது இருக்கலாம். இந்த மாதிரி நிதிகள் எல்லாம் கொடுக்கிற சக்தி உள்ளவர். அவருக்கு இந்த சக்தி எப்படி வந்தது அப்படின்னா, அசபர தீன ஐசா வர தியா, அப்படி வரம் தந்தாள். யாரு? ஜானகி மாதா. ஜானகி மாதா உனக்கு நீ அஷ்ட சித்திகளையும் நவநிதிகளையும் மற்றவங்களுக்கு கொடுக்கும்படியான வர தந்தாள். ஐசா வர தியா, அது அசர தீன. அஷ்ட சித்தி நவநிதி கே தாத்தா असबर दीन जानकी माता. राम रसायन के पासा, तुम्हारे पास அஷ்ட சித்தி நவ சித்தி சொல்றீங்க குஜி. இதுல நவ் இருக்கு. நவ வந்து துளசிதாஸ் பாஷையில நவ் அப்படின்னு வந்து, ஹிந்தியில இப்பவும்
நவ் தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து அட்டங்கிறத ஆட்டும்பாங்க, நவங்கிறத நவும்பாங்க. ஏக்கு தோ தீன் சி சார் பாஞ்ச் சாத் ஆட் நவ். நவ் அப்படிங்கிறது அந்த பக்க பழக்கம், சொல் வழக்கு. நம்ம சொல்றது நவ் நிதி சொல்லணும், நவன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நவ் தான் எழுதியிருக்காரு. அடுத்தது ராம ரசாயன துமரே பாசா. ராம ரசாயனம் அப்படின்னா ராம பக்தி சொல்லுவாங்க. இந்த காலத்துல, நவீன காலத்துல ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஒத்து போகுது அப்படின்னு. அது மாதிரி அனுமாருக்கும் ராமருக்கும் கெமிஸ்ட்ரி ஒத்து போகுது. அந்த கெமிஸ்ட்ரிக்கு பேரு பக்தின்னு பேரு. ராம ரசாயனம்ங்கிறது பழைய கால கெமிஸ்ட்ரிக்கு பயன்படுத்துற ஒரு வார்த்தை. வேதியியல் நினைக்கிறேன். நம்முடைய அம்மா அப்பா காலத்துல வேதியியல் அப்படின்னு பாடம் கிடையாது, ரசாயனம் இந்த பாடம் தான் இருந்திருக்கும். ராம ரசாயன துமரே பாஸ். துமாரே பாஸ் அப்படின்னா ஹிந்தி. உன்னிடம் துமாரே பாஸ், உன்னிடம் ராம பக்தி இருக்குது. சதா ரகோ ரகுபதிக்கே தாஸ். ரகுபதிக்கே தாஸ். ரகுபதி ஸ்ரீராமன், ரகுகுலத்துல வந்த ஸ்ரீராமனுக்கு தாசனாக, பக்தனாக, சதா ரகோ எப்பொழுதும் இருப்பாயாக. எப்பொழுதும் இருப்பாயாக இருந்தாலும் எப்பொழுதும் இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிறது உசிதம். நான் வந்து ரகோ அப்படிங்கிறது ஹிந்தியில இருப்பாய்ங்கிற மாதிரி அர்த்தம். துளசிதாஸ் பாஷையில இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ராமரசாய துமரே பாசா சதா ரஹோ ரகுபதி கே தாசா. तुमरे भजन राम को पावे. உன்னை வழிபடுறது பஜன் சம்ஸ்கிருத வார்த்தை வழிபடுறதுங்கிற அர்த்தமும் உண்டு. இல்ல உன்னுடைய புகழ் பாடுறது, பஜனை பண்றது, உன்னை பத்தி பஜனை பண்றது அப்படின்னு. ராமகோ பாவே, ராம்கோ பாலேத்தாக, ராமனை அடைய வைக்கிறது. உன்னை வழிபட்டா ராமனை அடையலாம். ராமனை அடையிறதுக்கு ராமன் வழிபடணும் இல்ல, உன்னை வழிபட்டா போதும். துளசிதாசனை பொறுத்த வரைக்கும் அவரு ஹனுமான்ஜியை வழிபட்டுதான் ராம தரிசனம் கிடைச்சது அப்படின்னு அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுது. அப்போ இவரு ராமர் தரிசனம் கிடைச்சது அப்படிங்கிறதுனால அக்பர் வந்து கதை ஒருவேளை தொடக்கத்திலே கூட சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். அக்பர் இவர்கிட்ட, அக்பரோட அவையில இவர் இருந்தார். அக்பர் இவர்கிட்ட எனக்கும் ராமதர்சனம் கிடைத்தா அப்படின்னு சொன்னார். இல்ல அது எல்லாருக்கும் கிடைக்காது, அதுக்கெல்லாம் பக்தி வேணும், நம்பிக்கை வேணும், ஸ்ரத்த வேணும். இந்த காலத்து இந்து அறநிலையத்துறை மாதிரி கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் இந்த காலத்தை செக்குலர் நாட்டை நியமிக்கலாம். ஆனா பகவான் செக்குலர் கிடையாது இல்ல, அவர் வந்து நம்பிக்கை உள்ளவங்களுக்கு தான் காட்சி கொடுப்பாரு. அப்போ துளசிதாஸ் சொல்லி பாரு, அவர் கேட்கல. அப்போ வேற வழியில ராமன் கிட்ட, ஹனுமன் கிட்ட பிரார்த்தனை பண்ணார். அந்த திக்கு 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 திக்குன்னு நிறைய குரங்கு கூட்டம் வர ஆரம்பிச்சது. அப்போ அக்பர் கேட்டது என்ன அப்படின்னு. இல்ல முதல்ல வானர படம் வருது, ஏன் அடுத்த ராமர் வருவார் அப்படின்னு. அதெல்லாம் அக்பர் இல்ல வேண்டாம், எனக்கு பெருசவே வேண்டாம், சாமி விட்டு ஆள விடு அப்படிங்கிற மாதிரி போகுது. அதனால உன்னை வழிபட்டால் ராமனை அடையலாம்.
ஜனம ஜனமக்கே துக்க பிஸ்ராவே. ஜென்ம ஜென்மமாக சம்பாதிச்ச துன்பம், துக்கம், நம்முடைய இந்த ஜென்மத்து கஷ்டங்களுக்கு முன் ஜென்மங்களை நாம செய்த பாவங்களுடைய தொடர்ச்சி. பாவங்கள் துன்பத்தை தருது, புண்ணியங்கள் இன்பத்தை தருது அப்படிங்கிறது கர்ம கொள்கை. அப்படி பல ஜென்மங்களாக நம்ம சம்பாதிச்ச துன்பமா இருந்தா கூட பிஸ்ராவே பிஸ்ஜாத்தாவே அப்படி ஒடிஞ்சு போகுது, தூளாகி போகுது. அந்த கால ரகுபரபுர ஜாய். உன்னை வழிபட்டால் ராமன் அடையலாம். அப்படி ராமனை அடைந்தால் ஜென்ம ஜென்மாந்தரமான துக்கங்கள் விலகி போயிடும். அந்த கால கடைசி கால அந்த காலேச்ச மாமேவ காந்தி அப்படின்னு பகவான் 7வது அத்தியாயத்துல சொல்ற. நான் நினைக்கிறேன் 7வது அத்தியாயத்துல அதுக்கு வித்து சொல்லிட்டு 8வது அத்தியாயத்துல விரிவா சொல்றார். கடைசி காலத்துல என்ன நினைக்கிறவன் என்னையே அடைகிறான் அப்படின்னு சொல்றார். அது மாதிரி இப்படி ராமனை தொழுது ராமனை அடையவன் கடைசி காலத்துல ரகுபர புரஜாய், ரகுவரன், ரகுவரன்னா ரகுகுலத்துல சிறந்தவன், ரகுவரனான ராமனுடைய புறத்துக்கு, அது அயோத்தியா இருக்கலாம் இல்ல வைகுண்டமாவும் இருக்கலாம். ரகுபரபுர ஜாய், ரகுபரபூர் को जाता है. புரம் தான் பூர் அப்படின்னாங்க. கான்பூர், கோரக்பூர், புரம் தான் பூர்ங்கிறாங்க. ரகுபரபூர் को जाता है. ராம் இருக்கக்கூடிய போய் அடைவான். ஜஹான் ஜென்ம ஒருவேளை மறுபிறவை எடுத்தான் அப்படின்னா ஹரிபக்த கஹாரி, அவன் ஹரியினுடைய பக்தன் அப்படின்னு சொல்லப்படுவான். ஹரிபக்தன் அவன் இருப்பான். அதனால ஜனங்கள் அவனை ஹரிபக்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஹான் ஜென்ம ஹரிபக்த கஹாய். அவரு தேவதா சித்தன கரை. வேற தேவதை என்னுடைய மனச தரிக்க போறதில்லை, அல்லது ஒரு தன்னுடைய மனசுல தரிக்க வேண்டியதில்லை. அனுமானம் நினைச்சானா போதும், வேற எந்த தெய்வத்தையும் வைக்கணும்னு இல்லை. அவரு தேவதா, வேற தேவதைகளை மனசுல தரிக்க போறதில்லை. அனுமாரே சொல்லுவார் நாம ராமாயணத்துல. நாம இந்த கிளாஸுக்கு முன்னாடி முதல்ல நாம ராமாயணம் போட்டு அப்புறம் தான் சரிசா போடுறோம். உங்களுக்கு அது கேக்குதுன்னு நான் நம்புறேன். அதுல ஒரு வரி, ஸ்ரீநாத்தே ஜானகிநாதே அபேத பரமாத்மனி. ஸ்ரீநாதன் லட்சுமிநாதனான நாராயணனும் ஜானகிநாதனான ராமனும் அபேத பரமாத்மனி, பரமாத்மான்னு பார்த்தா ஒண்ணுதான். ததாபி அப்படி இருந்தாலும் மம எனக்கு சர்வஸ்வம் எப்பவும் ராம கமல லோச்சனக, எனக்கு ராமன் தான் பகவான் அப்படின்னு சொல்லுவார். எல்லா தெய்வங்களும் ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கிட்டு
இஷ்ட தெய்வத்தை நாம வழிபடணும். அதுதான் சரியான வழிபாட்டு முறை. ஏன் சாமி மத்த சாமிகளுக்கு கூட எல்லாம் சண்டை, மத்த சாமிகளுக்கு ஏன் சாமிக்கு ஆகாது அப்படிங்கிறது பாலைவனத்து மதங்களுடைய கருத்து. பச்சை பசையில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டு கருத்து கிடையாது. அந்நிய தெய்வங்களை வழிபடுபவர்கள் காபிர்கள் கொல்லலாம் அப்படின்லாம் மதத்துல அப்படி இல்லை. அந்நிய தெய்வம் ஒன்னே கிடையாது. யாதொரு தெய்வம் கண்டீர் மாதொரு பாகனா தாம் முன்வந்து நிற்பரே. நீ எந்த பேர்ல வழிபடு, எந்த வடிவத்துல வழிபடு, சிவபெருமான் தான் அவன் முன் வருவார் அப்படின்னு வாரம். அதுதான் விஷ்ணு சூக்தம், அதுதான் கணபதி சர்வசீஷம். எல்லாமே எல்லா தெய்வமும் ஒரே தெய்வம் தான் பல வடிவங்கள்ல பல பெயர்கள்ல வர. நவந்தரு வேதன் நாதனே நடிப்பன் ஏ யதாமாம் பிரபத்யந்தே ததைவ பஜாமியகம் யோ யோ யாம் தனும் பக்தக ஸ்ரத்தையா அர்ச்சிதமித்தி தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாமியகம் அப்படிங்கிறது கீதை. அதனால ராமகிருஷ்ண சொல்வார், ஒருத்தன் கிணறு வெட்ட போனானா, இடத்துல 5 அடி தோண்டினா தண்ணி வரல. சரி, அடுத்தது ஒரு இடத்துல தோண்டினா 5 அடி தோண்டினா தண்ணி வரல. ஒரு 10 அடி தோண்டி 10 அடி தோண்டினா தண்ணி வரல. அடுத்த இன்னொரு இடத்துக்கு போனா 10 அடி தண்ணி வரல. 20 அடி தோண்டி பார்ப்போம்னு பார்த்தா தண்ணி வரல. இன்னொரு இடத்துல போய் 40 அடி, இன்னொரு இடத்துல போய் 80 அடி தோண்டினா, அப்புறம் ஒரு இடத்துல போய் 100 அடி தான் தண்ணி வந்துச்சு. இதுதான் பல தெய்வங்களை கூப்பிடுற ஆசாமிகளுடைய லட்சணம். நாம முதல்ல தோன்றின இடத்துல 100 அடி போயிருந்தா தண்ணி கிடக்கும். இப்ப 100 அடி தோண்ட வேண்டிய இடத்துல வேஸ்ட் ஆட்டு பல எக்ஸ்ட்ரா தோண்டியது. அதனால ஒரு இஷ்ட தெய்வத்தை எடுத்து அதையே பிடிச்சா போதும். அந்த இஷ்ட தெய்வம் அந்த ஒன்றேயான பகவான் நம்ம. ஐயோ அந்த சாமியை கும்பிடா விட்டோமோ, அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, இந்த சாமியை கும்பிடா விட்டோமோ ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆக வேண்டிய. சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா புத்ரி கோவிந்த ரூபிணி ருத்ரரூபா திரோதான கரீஸ்வரி சதாசிவா அனுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணா. பிரம்மாவா இருக்கிறது நீதான், விஷ்ணுவா இருக்கிறது நீதான், ருத்ரனா இருக்கிறது நீதான், சதா மகேஸ்வரனா இருக்கிறது நீதான், சதாசிவனா இருக்கிறது நீதான் அப்படின்னு தேவியை பார்த்து சசர்நாமம் சொல்லுது. அதனால சனாதன தர்மத்தை சேர்ந்த ஆளுக்கு இந்த தெளிவு இருக்கணும். அதனால அவரு தேவதா சித்தன தரை, வேற தெய்வத்தை வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. அனுமத் சேய் சர்வ, ஹனுமத்ன சேவிச்சா போதும். வைஷ்ணவ சம்பிரதாயில சேவித்தல் வழிபடுதல் பயன்படுத்துவாங்க. தொண்டு செய்தல் அப்படிங்கிற அர்த்தம். ஹனுமத்த சேய், ஹனுமானுக்கு சேவை பண்ணா சர்வ சுக கரை, எல்லா சுகத்தையும் செய்திருவான். சர்வ சுகம் கரோதி, சர்வம் சுகம் கரோதி, இது சர்வ சுக கரை. சபு சுக்கு கர்த்தாக. அனுமான இருக்க பிடிச்சுக்கிட்டா போறோம். சங்கட கட்டே மிठे சபு பீடா. இந்த பீடா அப்படிங்கிறது பீடா ரடயோகோ அபேதக. ருடுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, ருடுக்கின்னு சொல்லுவாங்க. எழுதுறது ரூர்க்கின்னு எழுதுவாங்க, சொல்றது ருடுக்கின்வாங்க. ஒரு ஐஐடி இருக்கு ஹரித்வார், டெல்லியில இருந்து ஹரித்வார் போற வழியில மீரட் தாண்டி இருக்கிற ஒரு ஊரு. சங்கட கட்டே, சங்கடத்தை சங்கட காட் ஜாத்தா है,
நிக்கல் ஜாத்தாக, சங்கடத்தை நீக்கிடுவார். மிட்டே சபு பீடா, சபு பீடா எல்லா பீடைகளையும் மிட்டே மிட்டு ஜாத்தாக நீக்கிடுவார். எல்லா சங்கடங்களையும் அழிச்சிருவாரு, எல்லா துன்பங்களையும் நீக்கிடுவார். சுமிரே அனுமத்த பலவீரா, பலவீன பல்பீர் பல்பீர் சிங் உண்டு நினைக்கிறேன். பலவீரன் அப்படிங்கிற பல்பீர் ஆகிறது. பலவீரனான அனுமானுடைய யார் ஸ்மரிக்கிறார்களோ, பலவீரனான அனுமானை யார் ஸ்மரிக்கிறார்களோ அவர்களுக்கு சங்கடம் பீடைகள் எல்லாம் ஒழியும். ஜெய் 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 ஹனுமான் கோசாய். இது வரைக்கும் ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இந்த இடம் வந்த உடனே ரிஷிக்கு ஒரு வயசான சாமி, ஒரு 100 வயசு வரை இருந்தார், கோபாலானந்த சுவாமின்னு. ரொம்ப தவறாம கோவிலுக்கு எல்லாம் வருவார். ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா வரைக்கும் இருந்தவர். அவருடைய வாழ்க்கையே முழுவதுமே ரொம்ப பக்திஃபுல்லா இருக்கும். அவர் இந்த இடம் வந்த உடனே ஜெய் 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 அப்படின்ட்டு ஸ்பெஷலா கோஷம் போடுவார். ஜெய் 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 ஹோ, வெற்றி வெற்றி. ஹனுமான் கோசாய், கோசாயான அனுமானுக்கு வெற்றி உண்டாகட்டும். அர்ணப் கோஸ்வாமி அப்படின்னு ஒரு ஆள் பப்ளிக் டிவி நடத்துறாரு. துளசிதாச கூட கோஸ்வாமின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சம்பிரதாயம் கோஸ்வாமி அப்படிங்கிறது. இது துளசிதாஸ் சம்பிரதாயத்துக்கு கோஸ்வாமி சம்பிரதாயம் நினைக்கிறேன். அதுதான் இங்க கோசாயிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஹனுமன் சாமியே ஜெய். கிருபா கரகு குருதேவகி நாய். கிருபா கரோ, கிருபை செய்வாயாக. குருதேவகி நாய். குருதேவர், குருதேவராக வந்து எனக்கு கருணை செய்வாயாக. நீ என்னுடைய குருவாக இருந்து வழிகாட்டுவாயா. ராமனை அடைகிறதுக்கு, மோட்சத்தை அடைகிறதுக்கு குருவாக இருந்து வழிகாட்டுவாயாக. அப்ப இங்க ஹனுமான அவர் குருவாக பறிச்சு இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு தெரியுது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக. அதனால அவர் குரு பகவானுக்கும் சம்பந்தன இல்லையா? அதனால பகவானுக்கு வச்சு இது வரைக்கும் எழுதினார். அதுக்கு பின்னணி பாவம் வந்து குரு பாவம் அப்படிங்கிறது இதுல தெரியுது. குருவாக இருந்தக்கு கருணை செய்வாயாக. ஜோ சத்துபால் கரம் கோய். ஜோ யாரு சத்துப்பாரு 100 சத்துங்கிறது 7 மாதிரி எழுத்துல எழுதியிருக்கு. இங்க ஷத் ஷத் அப்படிங்கிறது சத்துன்னு எழுதியிருக்கான்னு எடுத்துக்கணும். 100 தடவை. பார் அப்படின்னா வாரம், முறை. 100 முறை. பாட்டு கர கொய். பாட்டு கொய் ஜோ கொய் சத்துப்பார் பாட்டு கர்த்தாக. யார் ஒருவன் 100 தடவை பாட்டம் செய்கிறானோ, இதை உரு ஏற்றுகிறானோ, சூட்டகி பந்தி அவனுடைய பந்தம் சூட் ஜாத்தாக, அறுந்து போகிறது. இந்த சம்சார பந்தம் அவனுக்கு அறுந்து போகிறது. மகாசுகோய் ஆனந்தம் हो जाता है.
பேரானந்தம் அவனுக்கு கிட்டுகிறது. ஜோ எஹ் பढ़े ஹனுமான் சாலீசா. கவனிக்கணும், சலீசா அப்படிங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய ஹிந்தியில இருக்கிற வார்த்தை. சாலீசான்னு இல்ல, சலீசா அப்படின்னு தான் இருக்கு. ஒரிஜினல் பாட்டமா ஆனா அப்படின்னு தெரியாது. சாலீஸ் அப்படிங்கிற ஹிந்திக்கு 40 அர்த்தம். 40 ஹனுமான பற்றின வரிகள் ஸ்தோத்திரத்தை படே. ஹனுமான் சாலிசா, இந்த ஹனுமான் சாலிசாவை ஜோ படே, யாரு படிக்கிறாங்களோ, உருவேற்றாங்களோ, ஹோய சித்தி, சித்தி ஹோ ஜாத்தா ஹை, அவனுக்கு சித்திகள் கிடைக்கும். சாட்சி, இந்த கீ சாட்சி, இந்த சீக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சிஷ்யன் அப்படிங்கிற வார்த்தை வர்றதாகும். அவர்களுக்கு குரு கிரந்த சாஹிப், நூறு தான் குரு. அப்புறம் அவங்களுடைய மகான்களையும் குரு தான் சொல்லுவாங்க. கோவிந்த் சிங், குரு அர்ஜுன் சிங், குரு தேஜ் பகதூர் சிங், அந்த மாதிரி சொல்லுவாங்க. மற்றவங்கதான் அவருக்கு சிஷ்யர்கள். அப்படின்னா சிஷ்யர், அவங்க அந்த ஷாவை கா ஆக்கிடுவாங்க. சகசீருஷா புருஷக, இது புருஷ சுத்தம் சம்ஸ்கிருதம். ஒரு சீக் வாயில நுழைஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பஞ்சாபி வாயில நுழைஞ்சது என்ன ஆகும், சகசீகா புருஷக அப்படின்னு மாறிடும். அது மாதிரி இங்க சாட்சி அப்படின்னா சாட்சி, எல்லா பந்தம் மறந்து. சாட்சி யாரு அப்படின்னா கௌரி, கௌரியினுடைய ஈச்சன். இந்த இடத்துல சா ஷாவா இல்ல, அது அவங்களுடைய மொழி பழக்கம் அப்படின்னு நம்ம எடுத்தோம். கௌரீஷனான சிவபெருமான் தான் அதுக்கு சாட்சி. இந்த ஹனுமான் சாலிசாவை படிச்சா அவனுக்கு முக்தி கிடைக்கும். சித்தி அப்படின்னா முக்தின்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த உலக வாழ்க்கையிலையும் வெற்றி, மறு உலக வாழ்க்கையிலையும் வெற்றி அப்படிங்கிற அர்த்தத்துல. இதுல பாத்தீங்கன்னா துளசிதாஸ் கிட்ட சிவன் விஷ்ணு வேறுபாடு கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் ருத்ராவதாரம் தான் ஹனுமான், அதனால வேறுபாடு பாராட்டக்கூடாதுன்னு அவருக்கும் தெரியும். சிவன் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அது இதுக்கு சாட்சி சிவன் தான் அப்படின்னு. சுவாரஸ்ய விஷயம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல கூட போது பார்வதி கேட்பா, 1000 சொல்றதா எவனுக்கிட்ட நேரம் இருக்கு இந்த ஆடன உலகத்துல, ரொம்ப சுருக்கமா ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு. அதனால சிவபெருமான் சொல்லுவாரு, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம சத்யம் ராம நாம வராந்தனே. ஸ்ரீராம ராம ராம அப்படின்னு சொன்னாலே போதும், அது 1000 தடவை விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு சமானம் அப்படின்றாரு. அப்புறம் அம்மாக்களுக்கு சொல்லியே கொடுக்கணும், கல்வி ராமநாம சொல்லிக்கிட்டு அப்புறம் மறந்துட வேண்டியது. அது கூட அடுத்த நாள் பார்த்தா போதும். 1000 ராமன் சொல்லணும், ஏதோ ஒரு காரணத்தினால சொல்ல முடியலைன்னா அது சொல்லிக்கணும்னு அர்த்தம். ராமநாமத்துக்கு இப்படி விளக்கம் இருக்காங்க. நாராயணாய நமக, அது 2வது எழுத்து ராவாம். நம சிவாய, அதுல 2வது எழுத்து மாவாம். இந்த 2வது எழுத்தையும் சேர்த்துதான் ராம அப்படி. அதனால சிவன் தான் சாட்சி. இது படிச்சா நாம் உருப்படுவோம், நல்லா இருப்போங்கிறது.
அதனால சிவபக்தர்களும் ஹனுமான் சாலிசா படிக்கலாம். துளசிதாச, நம்ம தமிழ துளசி அப்படின்னு சொல்லுவோம். லா பொதுவா வட இந்தியாவில மகாராஷ்டிரா தாண்டிட்டா லா சொல்றது கம்மி. மகாராஷ்டிரா வரைக்கும் சொல்லுவாங்க, அப்புறம் சொல்ல மாட்டாங்க. அதனால அக்னிலே புரோஹிதம் வேதத்தினுடைய முதல் மந்திரம், ரிக்கு வேதத்தினுடைய முதல் மந்திரம். அதை நம்ம சொல்லும் போது அக்னிலே புரோஹிதம் சொல்லுவோம். வட இந்தியாவில அக்னிலே புரோஹிதம் லடயோகா லாவும் ஒரே மாதிரி பயன்படுத்துவாங்க. துளசி அப்படின்னு தான் எழுதியிருக்கு. நம்ம துளசி தாஸ் தான். சரி, துளசி தாஸ் சதா ஹரி சேரா. அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. இந்த சிஷ்யன்ங்கிறது ஹிந்தி, சிஷ்யன்ங்கிறது பஞ்சாபி வந்து சீக்கு, ஹிந்தி என்னன்னா சேலா. இது லரயோகோ அபேதக, அதனால அல்ல ரலயோகோ அபேதக, அதனால சேரானா சேலா சிஷ்யன், ஹரி சிஷ்யன். துளசிதாஸ் சதா எப்பொழுதும் ஹரி சிஷ்யனாக இருக்கட்டும். नाथ, हे नाथ, हे हनुमान कीजिए. हनुमान கேட்கிறாரு. हृदय मह डेरा, महा हृदय में मेरा हृदय में डेरा डाल दीजिए. என்னுடைய இதயத்தில் டேரா போட்டுருவையாக, கூடாரம் அடிச்சு தங்கிடுவையாக. நான் ஹரிபக்தனாக இருக்கட்டும், நீ என்னுடைய இதயத்துல கூடாரம் அடிச்சு தங்குவாயாக. இதோட சௌப்பாய். அடுத்தது மறுபடி தோஹா. பவனதனய சங்கடகன மங்கள மூரத்தி ரூப. பவனதனய, தமிழ் பார்த்திருக்கிறோம். பவனகுமார், காற்றினுடைய தனையன், பையன், மகன், குழந்தை. சங்கடஹரண, சங்கடத்தை நீக்குபவன். ஹர ஹரி ஹிரு அப்படிங்கிற வேர் சொல்ல இருந்து ஹரன் ஹரிங்கிற ரெண்டு வார்த்தையுமே வருது. ஹிரு அப்படிங்கிற ரெண்டு வேர் சொல், ஒரே வேர் சொல்லுனா ஹரிக்கும் ஹரனுக்கும். அதான் ஹரியும் ஹரனும் ஒண்ணு. அப்படிங்கிறது அதனுடைய வேர் சொல். அதுல அர்த்தம் வந்து நீக்குவது, செல்வது, அழிப்பது, அந்த மாதிரி அர்த்தம். சங்கடத்தை அழிக்கக்கூடியவன். மங்கள மூர்த்தி ரூப, மங்களமான மூர்த்தி வடிவானவன். ராமலக்ஷ்மண சீதா சகித, அவன் ராமன், லக்ஷ்மணன், சீதா அனைவரோடு கூடவும் பிருகத் குச்சா சகித, கோவில்கள்ல காமாட்சி சகித, மீனாட்சி சகித, அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம். சகித அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்க ராமலக்ஷ்மண சீதா சகித, ராம லக்ஷ்மண சீதாவோட சேர்ந்து நீயும். ஹிருதய பசகு, என்னுடைய ஹிருதயமே பசோ, என்னுடைய ஹிருதயில் வசிப்பாயாக. சுரபூப, இது ரெண்டு தான் எடுத்துக்கலாம். பூப சுரபூபதி, சுரர்களுக்கு தேவர்களுக்கு தலைமை அப்படி எடுத்துக்கலாம். அல்லது சுரபூப ராம லக்ஷ்மண சீதா, தேவர்களுக்கு தலைவனான தேவாதி தேவனான மகாதேவனான ராமன் கூட லக்ஷ்மணன் சீதையோடு இதயத்தில் வசிப்பாயாக எடுத்துக்கலாம்.
சியாவர ராமச்சந்திர கி ஜெய். சும்மா முடிக்கும் போது இப்படி சொல்லி முடிக்கிற படம். சியாவர சீதானுடைய வரன் கணவன் ராமச்சந்திர ஜி கி ஜெய். பவனசுத ஹனுமானுக்கு ஜெய். வாயுபுத்திர ஹனுமானுக்கு ஜெய். உமாபதி மகாதேவ் கி ஜெய். நம்ம ஊர் வைஷ்ணவர்கள் எல்லாம் அது படிக்க முடியாது. அதாவது சோகால்டு வைஷ்ணவர்கள், ஒரிஜினல் வைஷ்ணவர்கள், சோகால்டு வைஷ்ணவர்கள், அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உமாபதியான மகாதேவனுக்கு ஜெய். போலோ பாய் சபு சந்தோக்கி சபு சந்தனுக்கு ஜெய். பாயினா சகோதரர்களே. போலோ சொல்லுங்கள். சப் சந்தன்கி எல்லா சாதுக்களுக்கும் சந்துக்களுக்கும் ரவிகளுக்கும் ஜெய். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ. பொதுவா இப்படி சொல்லி வழக்கம். இருக்கிற ஒரு குறுகிய அவகாசத்துல தடவை படிச்சிடுறேன். 29 இருந்து साधु संत खेतुम रखवारे असुर निकंदन रादुलारे अष्ट सिद्धि नवनिधि के दाता सबर दीन जानकी माता राम सायन तुम्हारे पासा सदा हो रघुपति के दासा तुम्हारे भजन नाम को पावे जन्म जन्म के दुख बिसरावे अंधकार रघुवर पुर जाई जहाँ जन्म हरि भक्त कहाई और देवता चित्तन धरई अनुमत से सर्व सुख करई संकट कठे मिठे सब पीरा जो सुमिरो हनुमत बलबीरा जय 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 हनुमान जय 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 हनुमान गोसाई. இந்த இடத்துல அனுஸ்வாரம் ஒரு வச்சிருக்காங்க மூக்கால சொல்றதுக்காக வேண்டி. எல்லா பாட்டத்திலயும் அது இருக்கான்னு தெரியல, இந்த பாட்டத்துல இருக்கு, அதனால மூக்கால அந்த இடத்துல சொல்றோம். जय 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 हनुमान गोसाई कृपा करहु देखी नाई जो सत बार पाठ कर कोई छूट ही बंदी महा सुख होई तो यह पढ़े हनुमान चालीसा को सिद्धि साखी गौरीसा तुलसीदास सदा हरि चेरा किए नाथ हृदय महडेरा पवन कन्या संकट हरन मंगल मूर्ति रूप कालकन सीता सहित लय बसतु सुर भूप सियावर रामचंद्र की जय पवन सुत हनुमान की जय उमापति महादेव की जय बोलो भाई सब संतन की जय नमः पार्वती पतये हर हर महादेव.
ஏதாவது சொல்றது கேட்கறது இருந்தா? இந்த ஈக்கு அப்புறம் இருக்குல்ல குருஜி, ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாதா? அதுக்கு பதிலாக நேசல் சவுண்ட்ல ப்ரொனவுன்ஸ் பண்றோமா? பொதுவா சம்ஸ்கிருதத்துல சம்ஸ்கிருதம் ஹிந்தியில பொதுவா இதை பண்றவங்க எல்லாரும் ஹிந்திக்காரங்க. பொதுவா சில சம்ஸ்கிருத நூல்களை கூட ஹிந்திக்காரங்க பண்றதுனால அதுல குழப்பங்கள் உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் பெரும்பகுதி பண்றவங்க ஹிந்திக்காரங்க. ஹிந்தியில இம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அனுஸ்வாரத்தை பயன்படுத்துவாங்க. அனுஸ்வாரம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற ஒரு இதுதான். இம் பல இடங்கள் அனுஸ்வாரமா மாறிடும். அப்புறம் தொடர்ந்து எது வருதுங்கிறத பொறுத்து அது அனுஸ்வாரமா மாறின பிறகு கா வந்ததுன்னா இன்னா மாறிடும், சா வந்ததுன்னா இன்னா மாறிடும். நான் உங்களுக்கு தமிழ்ல முக்கியமான இடங்கள்ல அப்படி திருத்தி தந்திருக்கிறேன். ஒரிஜினலா அதுல இம்மு தான் இருந்தது. இந்த டிரான்ஸ்லிட்ரேஷன் கொடுத்த போது நான் மேட்டு உட்கார்ந்து உங்களுக்கு குழப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு நானே அதை திருத்தி எழுதியிருக்கேன். இல்லாட்டா உங்களை திருத்தி எழுத சொல்லணும், நானே திருத்தி எழுதியிருக்கிறேன். அப்போ காதுன்னா இன்னா மாறிடும் அனுஸ்வாரம். உங்க பிரிண்ட் அவுட் முதல்ல இம் இருந்தது, நான் அதை மாத்தி எழுதியிருக்கிறேன். சா வந்ததுன்னா இன்னா மாறிடும், தா வந்ததுன்னா இன்னா மாறிடும், தா வந்ததுன்னா இன்னா மாறிடும், பா வந்ததுன்னா இம்மா மாறும். அந்த இடத்துல நமக்கு வித்தியாசம் தெரியாது, அதனால அது விஷயம் இல்லை. அப்போ இந்த தமிழ் காவியில ஒரு சில இடங்கள்ல, முக்கியமா அந்த முடியக்கூடிய இடங்கள்ல நான் இம்ம திருத்தல. அந்த இடம் அனுஸ்வாரம் தான். டிரான்ஸ்லிட்ரேஷன்ல இம்மா வந்திருக்கு. நாம அதை சொல்லும் போது உதாரண வரி அஹ் 37வது அப்படி மூக்கால சொல்லணும். அந்த ஈய மூக்கால சொல்லிக்கணும். இம்முன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ வேணா அந்த பிராக்கெட்ல போட்டுக்கலாம். அது அதையும் மூக்கா அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி கொஞ்சம் அந்த 39ல ஜோ படே அந்த இடத்துலயும் கீழே ஒரு புள்ளி வச்சு எழுதுவாங்க. பனே மூக்கால சொல்ற இதுதான். அது மாதிரி 40ல மக அதுல ஒரு அர்த்த புள்ளி ஒரிஜினல்ல போட்டாங்க. அதுவும் மூக்கால சொல்றது அப்படிங்கிற அர்த்தம். அனுஸ்வாரம்ங்கிறது இம்முனுடைய ஒரு அரைகுறை அல்லது குறைபட்ட வடிவம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சமஸ்கிருதத்துல இம் அனுஸ்வாரமா மாறி தொடர்ந்து வரக்கூடிய எழுத்தை பொறுத்து அந்த இன எழுத்தினுடைய மெல்லினமா மாறும். அதனால அந்த மாதிரி வித்தியாசம் இருந்ததுன்னா நீங்க அந்த கடைசியில முழுக்கூடிய இம்முகளை ஒரு பிராக்கெட்ல போட்டுக்கலாம். அந்த இடத்துல ஈய மூக்கால சொல்லிட்டா போதும், உங்களுக்கு படிச்சு புரியறதுக்கு. இம்முன்னு சொல்ல வேண்டியதில்லை. குருஜி, முதல் ஸ்லோகத்துல பரணவா இல்ல பரண அது எப்படி சொல்லணும் குருஜி? எப்படி அதுதான் ஒரிஜினல் டெக்ஸ்ட். அங்கேயும் இம்பாதா குருஜி? பரண அங்க அந்த இடத்துல என்ன கேக்குறீங்க? இங்கேயும் இம்மு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாதா குருஜி? அங்கேயும் சைலண்ட் தானா? ஆமா, மூக்கால மூக்கால சொல்லிடணும். அந்த நம்பர் என்ன? முதல் ஸ்லோகத்துல குருஜி, ஃபர்ஸ்ட் ஸ்லோகம்.
ஃபர்ஸ்ட் இல்ல குருஜி, ஆக்சுவலி ஸ்லோகத்துக்கு முன்னாடி தோஹான்னு இருக்கு இல்ல குருஜி, அது. ம். ஆமா, அதுல வந்து சமஸ்கிருதத்துல அல்லது ஹிந்தியில போட்டிருக்காங்கன்னா ஊ நெடில் எழுதி அந்த பிந்து நாதம்னு சொல்லுவாங்க. அது ஒரு பிறை குறியீடு போட்டு புள்ளி வைக்கிறது, அந்த அடையாளம் தான் வச்சிருக்காங்க. அந்த மூக்கால சொல்லணும் அப்படின்றதான் வரணம். சரி குருஜி. அதே இதுல வந்து பல புத்தி வித்யாக்கா வித்யாவா குருஜி, வியா பியா? எனக்கு கிடைச்சிருக்கிற பாடத்துல வந்து தான் இருக்கு. அதுதான் சரியா இருக்கிறதுக்கும் அதிகம். பொதுவாக வட இந்தியாவில் சமஸ்கிருத பண்டிதர்கள் தான் வித்யான்னு சொல்லுவாங்க. கிராம ஜனங்கள் முக்கியமா பெங்கால், ஒடிசா அந்த மாதிரிப்பட்ட ஜனங்கள்லாம் ஒருபோதும் பா உச்சரிக்கிறதுல பாதம் உச்சரிப்பாங்க. வித்யா சரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னுடைய பாடத்திலையும் பாதம் இருக்கு. ஆனா அதுக்கு அர்த்தம் வந்து வித்யா, அது சொல் கிராம சொல் வழக்கு. நம்ம மெட்ராஸ் பாஷை மாதிரி கம்மு கடை சிக்கனுக்கு இரு அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு பாஷை. கிராமிய வழக்கு வச்சுக்கலாம். வேற அவ்வளவுதான் குருஜி. இது மட்டும் எனக்கு டவுட் இருந்துச்சு. நன்றி குருஜி. இது மொத்தம் ஒரு தடவை படிக்கணுமா இல்ல ஆடியோ கேட்கலாம்? உங்களுக்கு நேரம் இருந்தா ஒரு தடவை படிச்சு காமிங்க குருஜி. ஏன்னா இந்த குரூப் தமிழ் ஸ்கிரிப்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்குதான் கிளாஸ் இந்த இது வச்சு நாங்க பாக்குறோம். அதனால ஒரு தடவை சொல்லி காமிச்சீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு குருஜி. இன்னும் ஒரு கிளாஸ் வச்சுக்குவோம் அடுத்த வாரத்துல, செவ்வாய்க்கிழமையில. அன்னைக்கு மொத்தமும் ஒரு தடவை படிக்க முயற்சிப்போம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் பார்த்துக்குவோம். வேற